உயிரை விட ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்னா நம்புவீங்களா? அதுதான் ஒழுக்கம். டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம அந்த டிசிப்ளின் இருந்தால் தான் அடுத்து நம்மளோட வெற்றிக்கான முயற்சி எடுக்க முடியும். அந்த டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி பக்கத்தில் போக முடியும். ஏன்னா நம்மளுக்கு எப்படி நம்பிக்கையும் பொறுமையும் முக்கியமோ அதுபோல் இந்த டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நம்மளால் அடுத்த லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை மூவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஐயன் திருவள்ளுவரே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும்னு. ஃபஸ்ட்டு நம்ம குறைக்க வேண்டியது இந்த ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறது, மூவி பார்க்குறது, அதெல்லாம் நம்ம குறைச்சா மட்டும்தான் நம்மளால் அடுத்து நம்மளுக்கான வெற்றி என்னமோ, நம்மளோட கோல்ஸ் என்னமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். வெறும் எனக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோனில் ரீல்ஸ் பார்த்தா கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஆக முடியாது. அது எந்த வயதானாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கணும். டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க அது மூலயமா மட்டும்தான் நம்ம அடுத்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட பாராட்டு வாங்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு திறமை இருந்து பத்தாது. ஒழுக்கமும் நம்பிக்கை பொறுமை இது 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒருத்தவங்ககிட்ட பாராட்டுகளோ இல்லை நம்ம அடுத்து சாதிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால கண்டிப்பாக அது இயலாத காரியம்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளவும் சொல்கிறேன். அந்த டிசிப்ளின் எப்படி தான் வர வைக்கிறது? அதுக்கு தான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. டெய்லியும் நம்மளுக்காண்டி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒதுக்கணும். காலைல எந்திரிச்சோடனே ரொம்ப சோர்வாக உட்காடாமல் நம்மளோட பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறது. காலைல எந்திரிச்சோன்னே நம்ம தண்ணி குடிக்கணும். அது குடிக்கிறதுனால நம்மளோட கட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தண்ணி எந்த மூலையில் குடிக்கிறோமோ அதுதான் நம்மளோட நாளை ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கான டிசிப்ளின் வர ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் டிசிப்ளின் வர முடியும். டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கான அச்சீவ் பண்ண முடியும் நம்ம கோல்ஸை. அதனால் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் நம்ம இப்போ தான் தண்ணி குடிக்கிறது கிடையாது. அதனால தான் நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம தண்ணி குடித்து நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். டிசிப்ளினும் வரும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த பிளான் பண்ணும்போது நம்மளோட மைண்டும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால நம்ம டிசிப்ளினை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ஃப்யூச்சரை பில்ட் பண்ணால் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற பவர்ஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பாய்.